வணக்கம் வணக்கம் வணக்கம். இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படி இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்கலாம். தெர் இஸ் கிண்டா டைப் ஆஃப் லேர்னிங். இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது கவனித்து கிரகித்து உள்வாங்கி திருப்பி நீங்கள் பேசணும். அதுதான் இமிட்டேட்டிவ் டைப். மோஸ்ட்லி எக்ஸப்ட் இங்கிலீஷ் யூ ஆர் லேர்னிங் ஆல் லாங்குவேஜ் லைக் தட் மெத்தட். அந்த மெத்தட்ல தான் எல்லா லாங்குவேஜ் கற்றுக்குறோம். மற்ற லாங்குவேஜ் தான் இப்போ ஹிந்தியெல்லாம் கற்றுக்குறாங்கல்ல, அவங்களாம் போயிட்டு ஒரு ஹிந்தியில் உள்ள இலக்கணம் கிராமர் அதெல்லாம் படிச்சுட்டு திருப்பி அவங்க பேச கற்றுக்கலாம். இன்னும் மும்பைக்கு போகிறாங்க, இல்லை டெல்லிக்கு போகிறாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் தங்குறாங்க, திருப்பி வர்றாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. இல்லை 1 year 2 years ரொம்ப வருஷம் இருந்தாங்கன்னா ஹிந்தி சரளமாக இருக்கும். அவங்க எம்டிஆர் தமிழர்கள் வந்து இப்போ தாராவியில் இருக்கிற தமிழர்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே வந்து அவங்க எம்டி இருக்கு. அவங்க எம்டி தமிழ் தான். அவங்க சில பேர் அங்கேருந்து போனவங்க, அங்கே பிறந்த குழந்தைங்கள்லாம் வந்து வீட்டில் கிச்சன் லாங்குவேஜாக தமிழ் பேசுவாங்க, வெளியில் வந்து ஹிந்தி பேசுவாங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, இப்போ அவங்களுக்கு மல்டிலிங்குவல் இருக்கும், பைலிங்குவல் பேரலாக இருக்கும். இதுதான் வேடிக்கை. அதில் ஒன்றில் மட்டும் ஜம்போனா இருக்க மாட்டாங்க, 2 லாங்குவேஜ் ஜம்போனா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ இங்கேயும் பார்க்கலாம். நம்ம நாகப்பட்டினத்தில் தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்களாம் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கன்னடம் வந்து கிச்சன்ல பேசுவாங்க. கிச்சன்ல இல்ல, அப்புறம் வீட்டுல பேசுவாங்கன்னு அர்த்தம். வெளியில தமிழ் பேசுவாங்க நம்மகிட்ட. ஆனா அவங்க எழுத படிக்க தெரியறது எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல இருக்கும். அல்பபெட்டிக்கலி தேர் குட் இன் தமிழ், மதர் டங் தமிழ். அவங்க சொல்லுவாங்க அல்பபெட்டிக்கல்னு எதுல இருக்கீங்க, அதுதான் மதர் டங் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க வந்து வீட்டுல பேசும்பொழுது தெலுங்கு கன்னடம் அதெல்லாம் சரளமா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள பேசுவாங்க. நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது கூட கன்னடம் தெலுங்குல பேசுவாங்க. நம்மகிட்ட சரளமா பேசுவாங்க தமிழ்ல. இதை பார்க்கலாமே, யூ குட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அது எப்படி, அது பைலிங்குவல். அது அவங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஒரு நபரை, நம்ம நண்பர். அவர் என்னங்க, நீங்க வந்து நாங்க பட்டில உட்காந்துருக்கோம், நீங்க மட்டும் உட்காந்து வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க தப்பா நினைக்க மாட்டோமா? இல்லை, எங்களுக்கு அது அவங்க நான் என்னட்ட வீட்டில் பேசும்போது அது எளிதா இருக்கு, அதுதான் ஈஸியா இருக்கு. ஐ ஃபீல் ஃப்ரீக்வெண்ட் when I speak கன்னடம். But when I speak with you, I'm frequent. I'm comfortable to speak with you Tamil. But even if you know Kannadam, I would not speak Kannada with you. அப்படிங்கிறார். இது முக்கியமான சமாச்சாரம். அது அவங்க கன்னடத்தில் பேசுறதா அவங்க ஃப்ரீக்வெண்ட். நீங்க எப்படிங்க? அவங்க நான் வெரி ஃப்ளூவெண்ட் ஆன் போத் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும்? இது என்ன கொஸ்டின் இஸ் ராங்னாரு. உண்மைதான். அதான் பிகாஸ் தமிழ் இஸ் மை டங், ஐ வாஸ் பார்ன் இன் பிரெட் தமிழ். அப்ப தமிழ் தானே எனக்கு தெரியணும் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், அப்புறம் அவங்கள்ட்ட கன்னடம் பேசுறீங்களா? அது எங்களுடைய கிச்சன் லாங்குவேஜ், எங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் லாங்குவேஜ். அதனால நாங்கள் அவங்களுக்கு கன்னடம் தான் பேசுவோம். சரி, do you speak Kannadam only that person or all persons, your colleagues? No, whoever came here, even though they know Tamil, we used to speak only Kannadam. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 லாங்குவேஜுமே நல்லா இருக்கிறாங்க. எப்படி அவங்க மைண்ட் வந்து என்ன லாங்குவேஜ் திங்க் பண்ணுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அவங்க எந்த மொழியை பேசுறாங்களோ அந்த மொழியில திங்க் பண்ணுது. கன்னடம் பேசுறாங்கன்னா கன்னடத்தில் திங்க் பண்ணுது, தமிழ்ல பேசுறாங்கன்னா தமிழ்ல திங்க் பண்ணுது. திங்க் பண்ணுது. அப்போ லாங்குவேஜ் பேசும்பொழுது ஐடியாஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதோ லாங்குவேஜ் திங்க் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணி தான் ரொம்ப டெப்தா போகாதீங்க, ரொம்ப அன்டாபிக்கா அப்படிலாம் போக வேண்டியதில்லை. சாதாரணமா லாங்குவேஜ் சைக்காலஜிக்கல் அஃபேரா பார்க்க. அப்ப தே ஆர் வெரி குட் இன் பைலிங்குவல். யூ see, 2 லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டா இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஹிந்தி நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம ஆட்கள் நிறைய ஹிந்தி பேசுவாங்க. ஆனா they do not know how to text. இத வேடிக்கை, சில பேருக்கு ஹிந்தி எழுத தெரியும், பேச தெரியாது. சில பேருக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியாது. நீங்க அதிலே பார்த்துக்கலாம். அப்ப நல்லா பேச தெரியும், எழுத தெரியாது அப்படிங்கிற இதெல்லாம் யாரு, அவங்கள எப்படி கத்துக்கிட்டாங்க ஹிந்திய அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங், கிராஸ்பிங் அண்ட் ரெஃப்ளெக்டிங், எக்ஸ்பிரசிங், லிசனிங் அண்ட் எக்ஸ்பிரசிங். தட்ஸ் ஆல். அதெல்லாம் கவனிக்கிறாங்க, லிசன் பண்றாங்க, அப்படியே மைண்ட்ல உட்காரும், தானாக உட்காந்துருப்பாங்க, அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இது ஹிந்தி எழுத தெரியாம அல்பபெட்டெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இதை
they do not know how to text Hindi, but they could be speaking fluently. Or the imitative type of learning. Many guys, they have learned. They have been learning here, even now. நீங்கள் பார்க்கலாம் ஹிந்தி கிளாஸ்லாம் போகிற ஹிந்தி கற்றுக்கொண்டு அவங்க ஹிந்தியில் எழுதுவாங்க நார்மலாக எழுதுவாங்க. ஹிந்தி இன்னும் சொல்ல போனால் வெரி ஈஸி டு லேர்ன் த டெக்ஸ்ட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிம்பாங்க. ஆனால் இந்த சேம் டைம் அவங்கள பேசணும்னா பேச தெரியாது. அவங்க இமிடியேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் இல்லாதனால அவங்க பேசல அப்படிங்கிறதால அந்த பேச்சு வழக்கில் உள்ள ஒரு பயிற்சி அவங்க பண்ணிக்கல. அவங்க டெக்ஸ்டுவலா மட்டும்தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஒழிய அந்த ஹவு டு கான்வர்ஸ் இருக்குல்ல, ஹவு டு கான்வர்ஸ் ஹிந்திங்கிற விஷயத்துல அவங்க போகல. அவங்க ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், என்னமோ இருக்கு நிறையா. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்லாம் இருக்கு. அந்த ஸ்டேஜில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கற்றுக்குவாங்க. அதனால அவங்க பேச தெரியலையே. ஆனால் எய்ம் என்ன, ஹிந்தி பேச தெரியறதுக்காக தானே அதை கற்றுக்கிட்டது. அப்புறம் ஹிந்தி பேச தெரியலையே. அதே அடுத்த அந்த ஸ்டேட்டஸில் உள்ளவங்க ஹிந்தி நல்லா பேசுறாங்க, எழுத தெரியலன்னு சொல்ல முடியுங்களா? இமிடியேட்டிவ் டைப் லேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தேவை. இந்திய பழக தெரியணும் இல்லையா? அது மாதிரி கம் டு அ பாயிண்ட், இங்கிலீஷ் can be learned imitatively. You can gather, listen, then reflect. Likely I used to give training such a way, but I don't ask anyone to bring any material or notebook. நோட்புக் எடுத்துட்டு வந்து நோடம் பண்ணிக்கிட்டு வரணும் எழுதிக்கல. நிறைய ஒரு கண்டென்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதன்படிலாம் நான் இப்போ டீச் பண்ணுறதில்லை. I'm not teaching, I'm training. I have been training to them. அவங்களோட யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பேச சொல்றது, அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்து நானும் சிலபைஸ் பண்ணேன். எப்படி ஒரு டாபிக் கொடுத்து பேசுறதுன்னா கூட அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் சொல்ல முடியாது, அது ஏதோ ஒரு ஜெட் ரியாக்ஷன் வந்துடும் அவங்களுக்கு, பேனிக் வந்துடும். நீங்க சாதாரணமாக பேசணும். எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எதில் வந்தீங்க, உங்க பேர் என்ன, யாரு, உங்களை பற்றி சொல்லுங்க, இன்னைக்கு காலிலேருந்து இரவு வரைக்கும் என்ன நடந்தது, நேற்று இதை விட்டு கிளாஸ் விட்டு போனீங்க, இப்போ வந்துருக்குறீங்க, இடையில என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்தது, அதெல்லாம் சொல்லுங்க. அப்படிங்கும்போது அவங்க முயற்சிக்கிறாங்கல்ல, அதை பேச அது இங்கிலீஷில் பேசுறது, அதான் முக்கியம். அது தமிழில் சொல்லக்கூடாது. முடியாத பட்சத்தில் அதுக்கு என்ன அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம். வேண்டாம், கேட்கும் போது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நீங்கள் யூஸ் ஈவன் ஒன்னோட தமிழ் அப்படிலாம் இல்லை. நமக்கு இந்த கேக் டு பி பாயிலுங்கிற மாதிரி நம்ம விஷயம் ரீச் ஆகும், கோல் ரீச் பண்ணும். அதான் அப்போ அவங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால நம்ம என்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அவசியம். அவங்க கேட்கும்போது டவுன் கேட்கும்போது சொல்றதும் இந்த இடத்த எப்படி சார் இருக்கா, அதை நிறுத்திருக்கேன், அதை தெரியலண்ணா நான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன், அதெல்லாம் தமிழை சொல்லுங்க அப்படின்னு. இந்த டைப் லேர்னிங், டீச்சிங் அண்ட் லேர்னிங், ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் நல்ல ஒரு ஃபீட்பேக் தருது. they have started to speak English. நீங்க ஆட் ஆக்குற மாதிரி இருந்தீங்க, அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்றேன் நான். யாராவது எனி சென்டர், எனி பர்சன்ஸ் who are being here, I mean who are watching this video as a trainer, you also can do this, how to teach and train. I mean English, especially English, even Hindi கூட நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுமே கூட முதல்ல கான்வர்சிங் ஹிந்தி அவங்க கற்றுக் கொடுக்கணும். எப்படி பேசுறது ஹிந்திக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அல்பபெட்டிக்காக போகலாம். இல்லை இந்த பிராத்தமிக் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு அகடமிக்கெலாம் வந்தாங்கன்னா அது தனி விட்டுருங்க. அது அகடமிக்காக நீங்கள் கற்றுக் கொடுங்க. இல்லை ஹிந்தி நான் பேச கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும் அப்படின்னு வரவங்கள்ட்ட அவங்களோட உட்கார வச்சு நீங்கள் சாதாரணமாக பேசுங்க. அந்த மொழியில் மட்டும் பேசுங்க. குறிப்பாக நம்ம இங்கிலீஷ் ஒரு 2 மணி குழப்பம் ஆகணும். இங்கிலீஷ் மட்டும் எடுத்து பண்ணுங்க. இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்கள இங்கிலீஷ்லேயே அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பேச வைக்கணும். அதுதான் நல்ல மெத்தட் மாதிரி தெரியுது. பொலிட்டிக்கல் அஃபேர் என்ன நடந்தது அப்படி சொல்லலாம், மழை நல்லா பெஞ்சுதா எப்படி, அது பற்றி பேசலாம். ரீசெண்டாக ஏதாவது ரொம்ப ஒரு ஃபியூச்சர் இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதை பற்றி பேசலாம். பண்ணாத்தே ஃபில்ம் அதை பற்றி பேசலாம். இல்லை உங்களுக்கு என்ன மீட்டு பிடிக்கும், வெதர் சிக்கன் ஆர் மட்டன் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எந்த ஹீரோ, விச் ஹீரோ டு யூ லைக் வெரி மச் அப்படின்னு கேட்கலாம்.
அவங்க அதை பற்றி சொல்லலாம். அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் டு யூ லைக் வெரி மச், ஒய் டு யூ லைக் சச், ஒய் டோன்ட் யூ லைக் மட்டன் பிரியாணி பட் யூ லைக் சிக்கன் பிரியாணி அப்படின்னு கேட்கலாம். அவங்கள இங்கிலீஷில் பேச வைக்கணும். அது முதல்ல மெயின். அது அவங்க தப்பாக பேசுனாலும் பரவாயில்ல, ஐயோ நீ இப்படியெல்லாம் தப்பு பண்றியே அப்படின்னு பிளேம் பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் பரவாயில்ல தப்பு, என்ன இங்கிலீஷ் உங்களுடைய லாங்குவேஜ் இல்லை, எல்லாரும் தப்பு ஒரு இயற்கை தான். ஐ டூ ஹவ் டன் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வென் ஐ வாஸ் லேர்னிங் அப்படின்லாம் சொல்லணும் அவங்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கு பயம் போகும். இல்லைன்னா அவங்க பயந்துருவாங்க இல்லை, ஆர்வம் இருக்காதுங்கிற இது லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இந்த மாதிரியான டைப் ஆஃப் லேர்னிங், டீச்சிங், ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் வந்து நல்ல ஃபீட்பேக் பண்ணி எனக்கு என்கிட்ட வர்றவங்கள்ட்ட நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், எக்ஸ்பிளேஷனா, ஆமாம் நம்ம மதட்டங்க எது தமிழ் தானே, தமிழில் வந்து விளக்கங்க கொடுத்தாகணும். இதுதான் ஒரு வே ஐ மீன் டு டீச், ட்ரைன் எ லாங்குவேஜ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த பைலிங்குவல் சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு சொன்னேன், அது எதுக்கு முதல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் வந்து மதர் டங்கா ஒரு லாங்குவேஜ் உட்காந்துட்டுனா செகண்ட் லாங்குவேஜ் பேச முடியுமா அப்படின்னு சில டவுட் வருது. இஸ் இட் பாசிபிள் டு திங்க் இன் செகண்ட் லாங்குவேஜ் when we speak in such without influence of mother tongue அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதெல்லாம் பாசிபிள். என்ன சொல்ல போனா 2 மொழி 3 மொழி 4 மொழி 5 மொழியெல்லாம் பேசும்பொழுது இன்னொரு மொழியினுடைய ஆதிக்கம் வராது. அப்பப்போ ஒரு சில வார்த்தைகள் எட்டி பார்க்கும். நானே கூட நான் நல்லா என்னுடைய தாய்மொழி தமிழ், மைசெல்ஃப், இங்கிலீஷ் சர்வைவல், ஹிந்தி பேசுவேன், மலாய் பேசுவேன். ஐ குட் ஸ்பீக் தட்ஸ் ஆல், பட் ஐ டோன்ட் நோ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி இல்லை. அது பெரிய எனக்கு ஃப்ளூவெண்டெல்லாம் தெரியாது. பட் இஃப் எனிஒன் ஸ்பீக்ஸ் மலாய்ஸ் ஐ வுட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ வுட் ரிப்ளை. த சேம் திங் ஹிந்தி. இப்போ என்ன வச்சு நான் சொல்றேன், இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழா இருக்குது, இங்கிலீஷ் சர்வைவலா இருக்குன்னு சொன்னேன், ஹிந்தி தெரியுது, மலையாளம் கூட பேசுறது. இந்த மலையாளம் இமிட்டேட்டிவ் டைப்ல தான் கத்துக்கிட்டு. அவங்கள்ட்ட போய் நான் மலையாளம் கிராமர்லாம் கத்துக்கல. அவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அதை அப்படியே அவங்கள்ட்ட பேசும்போது மலையாளத்தில் பேசி அவனுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா எனக்கு அந்த சூழ்நிலை 2 பேரும் அமைஞ்சுது எனக்கு. அப்போ சொன்ன ஐ ஸ்போக் வித் த மலையாளம் when I was behaving working in Middle East countries. I lived with Malayalis a lot, so I learnt. Not I learnt, I imitated and grasped when they speak, when they spoke. Then I kept in my mind and reflected the same. Hindi too. Hindi எப்படி கேட்டீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அவங்க ஹிந்தி பர்சன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஹிந்தி பேசுறது கவனிச்சுட்டு இருக்கிற அவ்வளவுதான். அதர்வைஸ் ஐ டு நாட் நோ ஹவு டு டெக்ஸ்ட். இவன் ஆனாவனா கூட எழுத தெரியாது இதுல. ஹிந்தியில எழுதலாம் தெரியும். கான்வர்சேஷனல் ஹிந்தி தெரியும். அதுவும் தப்பா பேசலாம். ஒரு வேலை அப்படியே ஃப்ளூவெண்டா பேசுவேன், நல்லா கரெக்டா பேசணும் அப்படின்னா. இப்ப 4 லாங்குவேஜ் பேசும்பொழுது ஒரு லாங்குவேஜ் குறுக்கிட்டு வராதுங்கிறது முக்கியங்கிறது உணர்றேன். ஐ எம் ரியலைசிங் myself when I speak these languages. ஆமா, அந்த டைம் தகுந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுறது சில சமயங்களில் சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது. இப்பவும் கூட இப்ப nowadays I don't get such opportunity to speak in English with anyone, but at the same time if I meet any person who speaks Hindi, I used to myself, for me selfish, I would try to speak with them in Hindi. அவங்கள்ட்ட ஹிந்தியில பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான். எப்படி அவங்க ஹிந்தி எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி அதாவது இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து அப்படியே இமிட்டேட்டா அப்படியே கிராஸ் பண்ணி தள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும், உட்காந்துட்டு பேசும். இது இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் பார்ட் 1 அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கேன் எனக்கு என் வீடியோவில். அது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு வந்துட்டே இருந்தது. இல்லை வராமலும் போகலாம். வேற நான் எதுவுமே செய்யற ஒரு ப்ரீ பிளான்லாம் செய்யல. அப்பப்போ எதாவது பற்றி சொல்றதும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை மட்டும் கொஞ்சம் தொடரும். தமிழ்ல நிறைய பேர் கேட்கறாங்க, தமிழ விளக்கம். இப்போ கூட நான் தமிழ் திருக்குறளை கூட நான் எடுத்து அந்த தமிழ் விளக்க உரை, அப்புறம் இங்கிலீஷ் விளக்க உரை நானும் எழுதிட்டு இருக்கேன். என் பிளாகில் நான் போட்டுட்டு இருக்கேன், பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 2 காரணம், 3-4 ரீசன் இருக்கு. ஒன்று, திருக்குறளை படிக்கணும்னு ஆசை. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நம்ம ஒரு மெமரி பயமா மாதிரி படிச்சுட்டு போகலாம் தான்.
அதில் இப்போ 20 அதிகாரம் பண்ணிட்டேன். 23 அதிகாரம், 25வது அதிகாரம் போயிட்டு இருக்கு. 250 குறள் எழுதியாச்சு. குறளர் எழுதல, அது தெய்வப்புலவர் எழுதுனது. அது வந்து நீங்க அந்த கப்லெட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யூ வில் நாட் கம் டு நோ வாட்ஸ் மீனிங். எஸ், அது ஒரு 5 வாட்டி 6 வாட்டி படிச்சீங்கன்னா ஒரு மீனிங் தெரியும். இல்லை வேற யாராவது என்னென்ன சொல்லியிருக்காங்க தமிழ்ல தான். நான் இங்கிலீஷ் பார்ப்பேன், இங்கிலீஷ் நான் எழுதுவேன். தமிழ்ல வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லிருக்கலாம் வேற மாதிரி இருக்கும். இதுல பார்ப்பேன், கப்லெட்டை பார்ப்பேன். கப்லெட் மீன்ஸ் அந்த வேர்ட்ஸ் பார்க்கறது. அதுல என்ன இருக்கு, சரி அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையே, இதை பொருந்தமா இருக்குன்னு நானா எழுதுறேன். நானும் விளக்க உரை தமிழை நானா எழுதுறேன். திருக்குறள் இருக்கும், தெய்வப்புலவர் அருளி திருக்குறள் இருக்கும், அதுல என்னுடைய விளக்க உரை தமிழ்ல இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ், அது எனக்கு ஈட்டிங் இங்கிலீஷ் ஈஸி ஃபார் மீ. ஆனால் என்ன பொறுத்து காட்ஸ் கிரேஸ் அதை நான் அப்படி இங்கிலீஷே எழுதியிருக்கேன். ஆக திருக்குறள், விளக்க உரை தமிழ், எக்ஸ்பிளேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு இது போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதை அப்பப்போ நான் என்னுடைய பிளாக்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை ஐ ஹவ் பிளான் டு பப்ளிஷ் அஸ் அ புக் ஃபியூச்சர் அப்படிங்கிற செய்தியோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். பார்ட் 2 சந்திப்போம். இமிட்டேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் பார்ட் 1 has finished. And it will resume second one. Thank you. Thanks a lot. All the best. God bless you.